ஓம் நரசிம்மாய நமக. ஓம் நரசிம்மாய நமக. ஓம் நரசிம்மாய நமக. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் தென்பட்டா எப்போ பார்க்குறோம், எத்தனை மணிக்கு பார்க்குறோன்றது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இது பிரபஞ்சத்தோட மெசேஜ், உங்களுக்கு யூனிவர்ஸோட ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபியராக இருக்கீங்களா, என்சைட்டியாக இருக்கா, என்னடா என் வாழ்க்கை நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் அதை நோக்கி சேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க, அந்த விஷயம் நடக்காமல் இருக்குது. எக்ஸாம்பிள், உங்களுக்கு மனசுக்கு விருப்பப்படுற ஒருத்தவங்க இன்னும் உங்கள்கிட்ட ஒரு கன்க்ளூஷன் கொடுக்காமல் இருக்காங்களா, இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்து மதித்த ஒருத்தவங்க உங்களை ரொம்ப தப்பாக நடத்திட்டாங்களா, யாராச்சும் உங்களை பணத்தில் ஏமாற்றிட்டாங்களா, நல்லா பார்த்த சொந்தக்காரங்க திடீர்னு உங்களை பற்றியே பேக் ஸ்டெப் பண்ணி உங்கள் பின்னாடி தப்பாக பேசிட்டாங்களா, காரிய தடை, முக்கியமாக ரிலேஷன்ஷிப்க்கு நான் சொல்லுவேன், ஏதாச்சும் ஒரு உறவுனால நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்க, பணம் இழப்பு, லைக் மணி லாஸ், நிம்மதி கெட்டு போச்சு, சந்தோஷம் கெட்டு போச்சு, கௌரவம் கெட்டு போச்சு, இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். செகண்ட் திங், நாட் ஒன்லி பணம், இட்ஸ் ஃபர்ஸ்ட் அபவுட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம், இட் கேன் பி எனி திங். ஆனால் உங்களுக்கு பயம் கொடுக்குதா, என்சைட்டி, டிப்ரெஷன், ஐயோ நான் எங்கே போய் முடிய போகிறேன்னு தெரியலையே, இந்த முடிவு எனக்கு சாதகமாக வரும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். 30 ஏப்ரல் 2026 நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான நரசிம்ம ஜெயந்தி. ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் லெட்ஸே ஷூட் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த அன்னைக்கு கோயில் போக முடியுதுன்னா கவலைப்படாதீங்க. இறைவன் நம்ம மூச்சு காற்று மாதிரி நினைக்கிறோமோ இல்லையோ அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி சில டெக்னாலஜி ரீதியாகவும் நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் வர முன்னே நம்மளுக்கு நிறையா சிக்னல்ஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு நார்மலாக என்னோடய பர்சனலாக நான் ரொம்ப லக்காக பார்க்குற விஷயம் நான் கண்ணீர் விட்டு ஒரு கடவுள்கிட்ட வேண்டும் போதோ, இல்லை மன உருகி ஒரு விஷயத்தை நான் நியாயம் கேட்கும்போதோ, இல்லை ஆன்சர் கேட்கும்போதோ அங்கே காற்று பெருசாக அடிக்காது. ஆனால் அந்த அம்மன், இப்போ லட்சி நாகம்மா, காளியம்மாலாம் இருக்காங்களே, அவங்க தலையிலேருந்து மஞ்சள் பூ உழுவுறது, சிகப்பு பூ உழுவுறது, மாலை மெதுவாக கலண்டு விழுறது, இந்த மாதிரியான அற்புதம்லாம் நடக்கும். நிறைய விஷயம் நடந்திருக்கு. குங்குமம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. எனக்கு இந்த கோயிலில் இந்த தாளில் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட வச்சு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்து பார்த்தா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு ஒரு விஷயம் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் சைன்னு சொல்லி நான் ரொம்ப நம்புவேன். இன்னொன்று, சம்டைம்ஸ் நம்ம பிளானே இல்லாமல் யாரு கூட பேசிக்கிட்டு இருப்போம். நம்மளோட வயசு குறைவானவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தில் பெருசாக அனுபவம் இல்லை நம்ம நினச்சவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல நாள் வருத்தப்பட்டு தேடிக்கிட்டு இருந்த பதில் அந்த நபர் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி